ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும், சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய காமனான டவுட்ஸ் பத்தியும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ மேபி 5 நிமிஷத்துக்கு மேல தான் இதோட டியூரேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு க்ரௌட் குறைஞ்சிருக்கு. பட் லைன் நிக்குது தான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நேத்து இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்ல, ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷனம் 10 to 16 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 16 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி டிடிடியோட தர்ஷன் நியூஸ்ல கொடுத்துருந்தாங்க. நேத்து போயிட்டு வந்தவங்க ஒரு 20 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சாட்டர்டே சண்டேயை முடிஞ்ச வரைக்கும் தர்ஷனுக்கு போறதுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தவங்களோட ஃபீட்பேக்காக இருந்துச்சு. ஏன்னா நேற்றுலாம் லைனில் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகியுமே பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, லைன்லேயே அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹெவியான க்ரௌட் இருந்தது. சனி ஞாயிறு 2 நாளுமே திருமலையில் ஹெவி க்ரௌடு தான் ஃப்ரீ தர்ஷனுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் புதன் வியாழன் ஸோ இந்த 3 நாள் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இந்த 3 நாள் போகிறது ரொம்ப நல்லது. வெள்ளி ஓரளவுக்கு காலையில டைம்ல ஃப்ரீயா இருக்கும், மதியத்துக்கு மேல கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும். சனி ஞாயிறு எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால உங்களோட பிளானிங் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தரிசனத்துக்கு நாங்கள் போகிறோம், டிக்கெட் கேட்பாங்களா, எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஃப்ரீ தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்க தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ண தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே வாங்க தேவையில்லை. டைரெக்டாக போயிட்டு நீங்கள் திருமலையில் சர்வதரிசன க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே அவ்வளோதான் ப்ரொசீஜரே. ஸோ இப்போதைக்கு டிக்கெட் எங்கேயும் டிக்கெட் இல்லாமல் தான் ஃப்ரீ தர்ஷனுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் எங்கேயுமே போய் வாங்க தேவையில்லை. நீங்கள் போகிற அன்னைக்கு போயிட்டு இலவச தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு க்ரௌடை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டிங் டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிட்டு என்னால் ரொம்ப நேரம் வெயிட்டிங் ஹால்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஹால்லேருந்து குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதுதான் லட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டோக்கன் வாங்கிட்டு கூட நீங்கள் எக்ஸிட் கேட் வழியாக வெளியில் இருந்துட்டு ஸோ தர்ஷன் எப்போவோ அப்போ கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி போகும்போது திரும்பவும் நீங்கள் லைனில் போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சைட் கேட் வழியாக உள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, நான் கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, நான் ஒரு டோஸ் தான் போட்டிருக்கேன், நான் போடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இப்போ திருமலையில் எந்த இடத்துலையுமே எங்கேயுமே செக் பண்ணுறது இல்லை. அதனால நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் டோஸ் போட்டிருக்கீங்க போடல அப்படின்றதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அடுத்தது கை குழந்தைங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், எங்களுக்கு தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம சேனலில் நான் தனியாக வீடியோவாகவே கொடுத்துருக்கேன். ஸோ கை குழந்தைங்களுக்கான தரிசனம் எப்படி போகணும் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், சுபதம் என்ட்ரிக்கிட்ட நீங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஸோ ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் இந்த 300 தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு வயசுக்கு கம்மி தான் ஏஜ் அப்படின்றது சொன்னீங்கன்னா அவங்க ஒரு டைமுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க தர்ஷனுக்கு போகலாம். இது ஸ்பெஷலான டேஸ்ல உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் டைம்ல செப்டம்பர் 26ஆம் தேதியில அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த தரிசனம் கிடையாது. ஸோ அந்த நாட்கள்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அதை தவிர்த்து மற்ற நாட்கள்ல போறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு சிலர் செப்டம்பர் 20ஆம் தேதி நாங்கள் போகலான் இருக்கோம், அன்னைக்கு நாளில் இந்த கை குழந்தைகளுக்கான தரிசனம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த டேட்ல இன்னும் 300 500 தர்ஷன்லாம் ஒன்றும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுக்கல. பட் ஹெல்ப் டெஸ்க் நம்ம போய் கால் பண்ணி கேட்டாலும் அவங்களும் இன்னும் எங்களுக்கு அப்டேட் வரலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் அன்னைக்கு வேணால் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அன்னைக்கு ஸ்பெஷல் தர்ஷன் எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேபி ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குதான். அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த நாளில் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்துக்கு ஆல்ரெடி 300 தர்ஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. 500 தரிசனத்தில் மட்டும் ஒரு சில டேட்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுலேயே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இந்த 500 தர்ஷன் எப்படி எதுக்கு புக் பண்ணுறது, ஸோ என்ன அப்படின்றது எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 300 தரிசனத்துக்கு நம்ம லாகின் ஐடி இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம டைரெக்டாக நம்ம மொபைல் நம்பர் வச்சு ஓடிபி வச்சு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் லாகின் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு டைம்ல பண்ணும்போது 2 பேத்துக்கு புக் பண்ணலாம். நீங்க இன்னொரு டைம் புக் பண்ணணும்னா அதே ஐடியில கூட இன்னொரு டைம் 2 டிக்கெட் வந்து புக் பண்ற ஆப்ஷன். ஸோ அப்படி வேணா நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக்கிங். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் அதுவாக தான் இருக்கு. எனக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லை, நான் ஆன்லைன்ல ஆனால் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு ரூம் கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க. டிக்கெட் வந்து கம்பல்சரி கிடையாது, ரூம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்காம டைரக்டா போயிட்டு ரூம் கேட்டாலும் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கணும் அப்படின்ற நெசசரி இப்போ கிடையாது. ஏன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து டிக்கெட்டே இல்லாம தான் ஃப்ரீ தர்ஷன் போயிட்டு இருக்கோம். அதனால நீங்க டைரக்டா போனீங்கனாலும் ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு வச்சு நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 50 ரூபா 100 ரூபா ரூம்ஸ் இருக்கு. ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றவங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில ஒரு 5-6 மணிக்கு போற மாதிரி போங்க. சிஆர் ஆஃபீஸ்க்கு போகாதீங்க, அங்க கூட்டம் வந்து எப்பயுமே ஹெவியா இருக்கு. நைட்டே நிறைய பேர் வந்து கியூலே உட்காந்துட்டு தூங்குறாங்க. ஸோ அதனால நீங்க காலையில போனீங்கனாலும் வேஸ்ட் தான். ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காலையில 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ஒரு 10 பேர் தான் நிக்கிறாங்க. ஸோ அங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரூம்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த செப்டம்பர் 26ல இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 1, 2 நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ அந்த நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் அப்படின்றனால க்ரௌடு வந்து கண்டிப்பா இருக்கும். ரூம்ஸும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால காலையில டைம்ல போறது தான் பெஸ்ட். பட் அன்னைக்கு க்ரௌடெல்லாம் எப்படி இருக்கும் பிரம்மோற்சவம் அப்படின்றது வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாதான் தெரியும். ஏன்னா எப்படியும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. மேக்சிமம் மினிமம் வந்து ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் கண்டிப்பா ஃப்ரீ தர்ஷன்ல இருக்கும். அதனால 26ஆம் தேதியோட அப்டேட் பார்த்தா கண்டிப்பா எப்படி என்ன எதுன்றது கிளியரா வந்து தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 1, 2 போறவங்க அதை வச்சு நீங்க ஐடியாஸ் வந்து பண்ணிக்க முடியும். ரூம்ஸ் புக்கிங்க்கு இதுதான் ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க இப்போ இந்த நார்மல் டேஸ்ல போறீங்க அப்படின்னா ஈவினிங் 7 மணிக்கு மேல கூட நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவைலபிள்ஸ் இருந்தா ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன் அண்ட் டிசபிலிட்டிக்கான தர்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அங்க பிரதர்ஷனமும் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு, புக் பண்ணியிருப்பீங்க. அக்டோபர் மாசத்துக்கு வேணும் அப்படின்னா 20ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் ஆகும், அப்போ வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்டோபர் மாசத்தோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா இது எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் ஆகி புக் ஆயிடுச்சு. 300 ரூபாய் தர்ஷனும் புக் ஆயிடுச்சு. திருமலையில இருக்கக்கூடிய அக்கமடேஷனும் புக் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்குறீங்க ஓப்பன் ஆகல, காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. புக் ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு ஓப்பனிங்ஸ் வர்றதுக்கு இருக்கிறது வந்து நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன், 500 ரூபாய் தர்ஷன், திருமலையில இருக்க ரூம்ஸ் புக்கிங், ஆர்ஜித சேவா, லக்கி டிப் இது எல்லாம் தான் வந்து ஓப்பனிங் அவைலபிள் இருக்கு. இது எப்போ ஓப்பன் ஆகும்னு பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி, இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் அதோட நோட்டிபிகேஷன் வரும். எப்படி 25ஆம் தேதி மாதிரி ஆகிரும். வந்துச்சுன்னா அதோட அப்டேட் கண்டிப்பா ஷேர் பண்றேன். திருப்பதியில ஆஃப்லைன்ல ரூம்ஸ் எடுத்துக்கலாம்னா தாராளமா கொடுப்பாங்க. கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரி ட்ரெயின்ல போறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கு, அங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விஷ்ணு நிவாசத்துலயும் கிடைக்கும். ஆன்லைன்ல புக் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பா ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க தாராளமா ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எங்க புக் பண்ணிருக்கீங்களோ அங்க போயிட்டு ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஆஃப்லைன்ல வேணும்னா இந்த 2 பிளேஸ்ல ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரம்மோற்சவத்துக்கு வர்றவங்க திருப்பதியில ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா க்ரௌட் வந்து அதிகமா இருக்கும், ரூம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால உங்களோட பிளானிங் வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. திருமலையில ரூம்ஸ் கிடைக்காம தடுமாறுறதுக்கு நம்ம திருப்பதியில இருக்க ரூம்ஸ் கூட ட்ரை பண்ணி ஸ்டே பண்ணிட்டு நீங்க போயிட்டு சாமி பார்த்துட்டு வர மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 26ல இருந்து அக்டோபர் 5 வரைக்கும் பிளாக்ல இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த அப்டேட் நிறைய பேர் கேட்கறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அஃபிஷியல் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.